தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மிகவும் பெரிய மால்வை திருப்பலியானது தன்னுடைய பிறந்தநாள் விழாக்களை கொண்டாடி ஆண்டவருக்கு செலுத்துகிற ஃபெலிக்ஸ் ஆரோன் தனது 12வது பிறந்தநாள் விழாவையும் பியூட்டின் ஸ்னேபல் தனது பிறந்தநாள் விழாவையும் அன்பு ரோஸ் மேரி தனது 50வது பிறந்தநாள் விழாவையும் கொண்டாடி ஆண்டவருக்கு செலுத்துகிறார்கள். அனைவருக்கும் நல்ல சுகத்தையும் நீடாயிலும் தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியை கொடுப்போம். மேலும் திருப்பலியானது பிரதீப் குமார் பவானி குழந்தை வர வேண்டி, மேரி நிஷா நல்ல வேலை கிடைக்க வேண்டி, மேரி அனுஷா நல்ல வரன் அமைய வேண்டி, சதீஷ்குமார் பிரியதர்ஷினி குடும்ப சமாதானம் வேண்டி, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை பெற, மரிய ரோனிஷா சுகப்பிரசவம் ஆக வேண்டி, ஃபெலிக்ஸ் ஜேக்கப் நல்ல வேலை கிடைக்க, காவியா வெளிநாட்டு பயணம் நல்ல விதத்தில் அமைய, இருதய பாபு குடும்பத்தினுடைய சிறப்பான கருத்துக்களுக்காக நாம் ஜெபித்து கொடுப்போம். அத்தனை பேருடைய சிறப்பான கருத்தினுடைய பாதுகாவலை பருந்து பேசி பெற்றுத்தர வேண்டும் என்று நாம் அவர்களுக்காக ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். மேலும் திருப்பலியான உலகில் வாழ்ந்து மறித்து பல பென்சி அவருடைய ஆண்மையிலை பாற்றுக்காகவும் நாம் ஜெபித்து பலியப்பு கொடுப்போம். அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தை நாம் அனைவரும் தகுதியான முறையில் பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகளை பாவங்களை எல்லாம் எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடம் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் போதும் தனியான தூய மரியாதையும் மனத்தூதர் புனிதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இளமலை இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். செவ்வாய்க்கிழமை நம்முடைய பாதுகாவல் அந்தோனியாரிடம் நம்முடைய குடும்பங்களையும் நம்ம ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுத்து அவருடைய அருளும் ஆசிரும் அவருடைய பருந்து பேசிலும் எப்போது நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவாமது இரக்கத்தை நாங்கள் பணிந்து வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாருடைய பரிந்துரையால் எங்கள் உள்ளும் கொடைகளை அதிகரிக்கவும் எங்கள் இவ்வுலக வாழ்நாட்களை அமைதியில் நாங்கள் நெறிப்படுத்த எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? முதல் வாசகம் திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 1-11 முடிய.
சகோதர சகோதரிகளே, உங்களுள் ஒருவருக்கு மற்றொருவரோடு வழக்கு இருப்பின் தீர்ப்புக்காக இறை மக்களிடத்தில் போகாமல் நம்பிக்கை கொள்ளாதோரிடம் செல்ல துணிவதேன்? இறை மக்கள்தான் உலகுக்கு தீர்ப்பு அளிப்பவர்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? உலகுக்கே தீர்ப்பளிக்க போகும் நீங்கள் உங்களிடையே உள்ள சின்னஞ்சிறிய வழக்குகளை தீர்த்து கொள்ள தகுதியற்றவர்களாகிவிட்டீர்களா? வான தூதர்களுக்கும் தீர்ப்பளிப்பது நாம் தான் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்படி இருக்க அன்றாட வாழ்க்கையில் ஏற்படும் வழக்குகளை நீங்களே தீர்த்து கொள்ள முடியாதா? அத்தகைய வழக்குகளை தீர்க்க சபையினரால் புறக்கணிக்கப்பட்டோரை நடுவர்களாக அமர்த்துவது எப்படி? நீங்கள் வெட்கமடையவே இதை சொல்கிறேன். சகோதர சகோதரிகளிடையே உள்ள வழக்குகளை தீர்க்க உங்களுள் ஞானமுள்ளவர்கள் ஒருவர் கூட இல்லையா? சகோதர சகோதரிகளுள் ஒருவர் மற்றவருக்கு எதிராக வழக்கு தொடரலாமா? அதுவும் நம்பிக்கை கொள்ளாத மக்கள் முன்னிலையிலா? நீங்கள் ஒருவர் மீது மற்றவர் வழக்கு தொடருவதே உங்களுக்கு ஒரு தோல்வியாகும். உங்களுக்கு இழைக்கப்பட்ட தீங்கை நீங்கள் பொறுத்து கொள்ளக்கூடாதா? உங்கள் உடைமைகளை வஞ்சித்து பறிக்கும் போது அதை நீங்கள் கண்டு கொள்ளாமல் இருந்துவிடக்கூடாதா? ஆனால் நீங்களே ஒருவருக்கொருவர் தீங்கிழைக்கிறீர்கள், வஞ்சித்து பறிக்கிறீர்கள். அதுவும் சகோதர சகோதரர்களுக்கே இப்படி செய்கிறீர்கள். தீங்கிழைப்போருக்கு இறை ஆட்சியில் உரிமையில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒரு பால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழித்தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகையோர் இறை ஆட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. உங்களுள் சிலர் இவ்வாறுதான் இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயராலும் நம் கடவுளின் ஆவியாலும் கழுவப்பட்டு தூயவரானீர்கள். கடவுளுக்கு ஏற்புடையவராகவும் இருக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நம் பதில்: ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூர்வார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் இசைத்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ் நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றியளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வார்களாக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதின செய்திருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அத்தியாயம் 6 இறை திருவசனங்கள் 12-19 முடிய. நாட்களில் இயேசு வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு போனார். அங்கு கடவுளிடம் வேண்டுதல் செய்வதில் இரவெல்லாம் செலவிட்டார். விடிந்ததும் அவர் தம் சீடர்களை தம்மிடம் கூப்பிட்டு அவர்கள் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவளுக்கு திருத்தூதர் என்று பெயரிட்டார். அவர்கள் முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், அவருடைய சகோதரர் அந்திரேயா, யாக்கோபு, யோவான், பிலிப்பு, பர்த்தலேமு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோபு, தீவிரவாதி எனப்பட்ட சீமோன், யாக்கோபின் மகன் யூதா, துரோகியாக மாறி யூதாஸ் இஸ்காரியோத் என்பவர்களே. இயேசு அப்படி இறங்கி வந்து சமவெளியான ஒரு இடத்தில் நின்றார். பெருந்திரளான அவருடைய சீடர்கள் யூதேயா முழுவதிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் தீர் சீதோன் கடற்கரை பகுதியிலிருந்து வந்த பெருந்திரளான மக்களும் அங்கிருந்தார்கள். அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகளை நீங்கி நலமடையும் அவர்கள் வந்திருந்தார்கள். தீய ஆவிகளான் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள். அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் அவரை தொட முயன்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அனைவரும் அமருவோம். அவர் விவசாயி. அந்த வீட்டுக்கு முன்னாடி இப்போ நிறைய இடங்கள் நம்மெல்லாம் கிராமத்தில் தோட்டம் வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு முன்னாடி காய்கறி தோட்டத்தை போட்டிருந்தார். காய்கறி தோட்டம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கோழிகள்லாம் வளர்ப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருக்க என்ன பண்ணுறாரு, கோழி நிறைய வளர்க்குறார். அவள் இந்த வழக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஊரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிட்டியில் பார்க்க முடியாது. ஆகவே இந்த பக்கத்து வீட்டு கோழிகள் ஒவ்வொரு முறையும் வந்து இவர் வைத்திருந்த இந்த காய்கறி தோட்டத்தில் குத்தி குத்தி அந்த உடைச்சிடுறது, அல்லது அந்த விதைகள் எடுக்கிறது, பழங்களை காய்களை நாசப்படுத்துவதை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதை போய் அவர்கிட்ட சொன்ன பாருங்க, கோழி இங்கே விடாதீங்க, அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் அப்படி சொன்னால் காலம் ஃபுல்லாக 2 பேர் பக்கத்து வீட்டுக்காரங்க. நீங்கள் பாருங்கள், அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்தால் சண்டை போட முடியாது. ஏன்னா அவன் மூஞ்சி நீங்கள் பார்க்கணும், ஊ மூஞ்சி அவன் பார்க்கணும். சரி, என்ன பண்ணலாம் இதுக்கு? கோழிகளும் ஒன்றும் பண்ண முடியாது. பிடிச்சிட்டா மாட்டிப்பாயோ, என் கோழியை திருட்டான் அப்படி சொல்லி ஏதாவது காலை பிடிப்பாங்க. பாவே வரட்டும், உன் கோழி காலை உடைக்க, இனிமேல் இந்த பக்கம் வரட்டுமே அப்படி நம்ம பேச்சு வழக்க. அவர் வந்து கொஞ்சம் அது முன்மதியோடு செயல்படுறார். இதுக்கு என்ன பண்ணலாம்? நேராக ஒரு பலசர கடைக்கு போகிறார். போயிட்டு கொஞ்சம் நிறைய முட்டையை வாங்கினார். முட்டை வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு பக்கத்துட்டு போகிறார். போயிட்டு, சார் வாங்க இல்லை ஒன்றும் இல்லை, உங்களை பார்க்க வந்தேன், உள்ளே வாங்க உங்கள் கோழிகள் என்னுடைய தோட்டத்துக்கு வந்து முட்டைகளை போட்டு விட்டு சென்று விடுகின்றது, இந்தாங்க முட்டை அப்படின்னாரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம், வாங்கி வச்சுட்டார். இல்லை அதுதான் அடிக்கடி கோழிகள் நிறைய முட்டையை போடுது, அந்த முட்டையை நான் சேகரித்து உங்களை கொடுக்க வந்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். புரிஞ்சுதா? அடுத்த நாள் அவர் என்ன பண்ணார், கோழியை அங்கே முட்டை போட அனுப்பவே இல்லை. சாதாரண ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை நான் வாசித்தேன். நீங்கள் நிறைய நேரம் பாருங்க, இப்போ இதே வந்து சண்டை போட்டுக்கலாம். பக்கத்து வீட்டில் ஏன் அந்த துணியை போடுவாங்க. அப்பார்ட்மெண்ட்டில் பிரச்சனை, ஏன் இந்த இடத்துல போட்டேன், நான் போடுற இடத்துல இவ துணியை போட்டா, இதை பண்ணுறா அதை பண்ணுற. அந்த வீடு வாடகை வீட்டில் இருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். அந்த பிரச்சனை அதே மூஞ்சை தூக்கி வச்சுப்பாங்க, சண்டை போட்டுப்பாங்க, வாயை விட்டுருவாங்க. ஆனால் அங்கே தான் வாழணும், ஒருத்தருக்கு மூஞ்சை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை எப்படி தீர்த்து கொள்வது என்பது கூட இன்னைக்கு நிறைய நேரங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களுக்கு இந்த கதை வந்து ஒரு மிகப்பெரிய பாடமாக இருப்பதை நான் பார்க்கிறேன். குருந்தி நகர் இதை பற்றி தான் தொடர்ந்து நம்ம வாசித்து கொண்டு இருக்கிறோம். என்ன பண்ணாங்க தப்பு? அவங்களுக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை. இப்போ நம்ம குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நம்ம 4 செவத்துக்குள்ளே முடிச்சுக்கணும். நிறைய பேர் பெரியவங்க சொல்லுவாங்க, நமக்குள்ள பிரச்சனையை வந்து 4 செவத்துக்குள்ள முடிச்சிடும். புருஷன் முன்னாடி சண்டை வரதான் செய்யும், பிள்ளைங்க சிலத்தை கோபமாக தான் இருப்பாங்க. அப்படின்னு 4 செவத்து அது வெளியே வந்துட்டா என்ன ஆகும்? ஊருக்கு அவில் போட்ட மாதிரி வாயை போட்டு நல்லா மென்னுவாங்க. நல்லா சில பேர் இதுனே இருப்பாங்க, அவங்க வீட்டில் பிரச்சனை, இவங்க வீட்டில் பிரச்சனையா. இவங்க பண்ண தப்பு என்னன்னா பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள், இவங்கெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனால் இவங்களுக்குள்ள பிரச்சனை. இவங்க என்ன பண்ணுறாங்க, இறை மக்களிடத்தில் நீங்கள் போகாமல் நம்பிக்கை கொள்ளாத பிற இனத்திடம் சென்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்குறீங்க. இப்போ நீங்கள் கூட சில நேரங்கள் பிரச்சனை கிராமத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலம் சொல்லுவாங்க, நேராக ஃபாதர்கிட்ட போங்க,
இப்போ யாரும் வருதில்லை, சந்தோஷம். ஃபாதர்கிட்ட போங்க, ஃபாதர் தான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். வீட்டில் ஏதாவது பிரச்சனை, சொத்து தகராறு, குடும்பத்தில் பொன்னாடி தகராறு, வேறு ஏதோ பையன் ஒழுங்கா படி, இது மாதிரி நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட போங்க, அவங்க கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுவாங்க, கொஞ்சம் வழி காட்டுவாங்க. ஸோ இப்போ இங்கே என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை யார்கிட்ட போய் கேட்கணும்? இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம கூட தப்பு பண்ணுறோம். அவனுக்கு கிறிஸ்தவனை பற்றியோ கிறிஸ்தவ சூழ்நிலையை பற்றியோ எதுவும் தெரியவே தெரியாது. அவன் பிற இனத்தை சேர்ந்தது. என்ன சில பேர்கிட்ட போனீங்கன்னா என்ன பிரச்சனை தெரியாது. இவன்கிட்ட போனால் அவன் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை, நானே ஒரு பிரச்சனையை போகிறேன், அவன் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவான். ஏன்னா அது உள்வாங்கக்கூடிய அந்த திராணியை அவங்க பெற்றிருக்க மாட்டான். அதான் சில நேரத்தை நீங்கள் பண்ணால் நீங்கள் எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா யார்கிட்ட சொன்னால் இதற்கு விடிவு கிடைக்கும், யார்கிட்ட சொன்னால் நல்ல, அவன்கிட்ட போய் அவன் 10 பேர்ட்ட சொல்லி இருக்கிற பிரச்சனை இன்னும் ஊற்றி என்ன பண்ணுவான், இன்னும் எடுக்கிற தீயில எண்ணெய் ஊற்றுறக்கு அந்த மாதிரி ஆகிடும். இங்கே அதுதான் நடந்தது. அதுதான் பவுலடிக்கிறான் வன்மையாக அறிவு கட்டவனை திட்டார். யார்கிட்ட போகிறீங்க? பிரச்சனையை தெளிவான முறையில் தீர்க்கக்கூடிய நம்பிக்கை இல்லாதவிடம் போய் சொல்கிற. அவன் என்ன பண்ணுவான்? அவங்க திசை மாறி இருக்கிற பிரச்சனை இன்னும் அதை பன்மடங்காக பெருக்கக்கூடிய வழியை செய்வான் அப்படின்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ன பண்ணுற அவரை சாடுவதை நாம் பார்க்குறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்கள் நான் கூட யோசிப்பேன், எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு ஒரு முடிவு எடுக்கணும், பிரச்சனை முடிவு எடுக்கணுங்க. இப்போ இந்த படிக்க வைக்கலாமா, இந்த வீடு வாங்கலாமா, இந்த கல்யாணம் பண்ணலாமா, இந்த பொண்ணுக்கு இந்த இடத்துல வெளிநாட்டுக்கு அனுப்பலாமா, பெரிய பெரிய விஷயம்லாம் இருக்குது. சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோம், அதை யார்கிட்ட சரியான நாட்டை போய் போகணும். இப்போ வெளிநாட்டுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்டால் தெரியாது, ஏன்னா நான் வெளிநாட்டில் கொஞ்ச நாள் தான். அதை விட அங்கே வாழ்ந்தவங்களுக்கு போய் கேட்டால் இந்த மாதிரி பிரச்சனைக்கும் அந்த மாதிரி பிரச்சனைக்கும் அவங்கள்ட்ட இந்த மாதிரி பார்த்து அப்போ அட்வைஸ் பண்ணுவான். நீங்கள் அந்த வெளிநாட்டு பக்கமே போகாத ஒரு ஆட்டை போய் என்ன சொல்லுவான், அதெல்லாம் போகாதீங்க, அதை மோஸ்ட்டுங்க, நல்லாவே இருக்காதுங்க, இவன் தயவுசெய்து போயிடுங்க, செம்மையாக இருக்குங்க. பாருங்க, ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை கூட தெரியாமல் நிறைய பேர் மிஸ்கைட் பண்ணுவாங்க. மிஸ்லீடுன்ற இங்கிலீஷில் மிஸ்லீட். இன்னைக்கு அதனால தான் நிறைய பேர் தெரியாமல் போயிட்டு இன்னைக்கு வாழ்க்கையை கூட தொலைச்சுப்போம். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா பவுலுடைய இறை நம்பிக்கை இல்லாமல் போய் சொல்லாத, அவன்கிட்ட போய் தீர்ப்பு எதிர்பார்க்காத, உங்களுக்குள்ளவே சமரச சரியான முடிவெடுப்பதற்கு நீங்கள் ஆவியிலும் உண்மையிலும் வாழக்கூடியவனை நாடி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களில் கடவுள் நமக்கான நிறைய ஞானத்தை கொடுத்துருக்காங்க. நம்ம யார்ட்டும் போய் சொல்ல அவசியம் இல்லை. நமக்கு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நாம் தேர்ந்து தெரியணும். ஒரு பிரச்சனைனா அது எப்படி அது அணுகணும் என்ற அந்த அந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு. விவசாயி சண்டை போட்டுக்கலாம், மான இந்த முறை அவ்வளோதான் அப்படி சண்டை போட்டுக்கலாம், அல்லது அந்த கோழிகளை பிடித்து சிறை வைத்திருக்கலாம், அல்லது கோழி அடிச்சு சூப் வச்சு குடிச்சுக்கலாம். கதை வேற மாதிரி போயிருக்கும். ஆனால் அதை எப்படி அணுகுனா பாருங்களேன், முட்டையை வாங்கி கொடுத்து அவடம் நல்ல உறவு வைத்து கொண்டு, ரெண்டாவது அந்த கோழி வரவே இல்லை, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, அந்த கோழி தோட்டம் இனி பிரச்சனை இல்லை. பாருங்க, இந்த மாதிரி ஒரு அணுகுமுறைகளை நாம் வளர்த்து கொள்ள அருள் வேண்டும். எழுந்து நிற்போம். நம்முடைய பாதுகாவல் நம்முடைய தேவைகளை மன்றாட்டுகளை எடுத்துரைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை: புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூர்ண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும், குடும்பத்தில் சமாதானம் நிலவவும், தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை நாம் மௌனமாக நம்முடைய பாதுகாவல் அந்தோணியார் வழியாக ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்பு தந்தை இறைவா, அருமையானது அல்ல நாளுக்காய் மக்கள் செலுத்துகிறோம்.
புனித அந்தோணியாரை எங்களுக்கு பாதுகாவலாய் கொடுத்திருக்கிறீர். அவர் வழியாக நாங்கள் ஏறெடுத்த எல்லா விதமான தேவைகளையும் மன்றாட்டுகளையும் எங்களுக்காக பரிந்து பேசி பெற்றுத் தருகிற கொடையாக அவங்களை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிற வேளையில் இந்த நாளிலே நாங்கள் ஏறெடுத்த எங்கள் எல்லா விதமான மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அறிந்தவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் இறைஞ்சி மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல். நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கிற அற்புதமான இந்த மாலையில் அன்றுபடி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அந்தோணியார் எனும் புனிதர் நினைவு கொண்டாட்டத்தில் உமது திருப்பிடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை எல்லாம் ஏற்றிடுமை வேண்டுகிறோம். அதனால் தூய மறை நிகழ்வழியாக இவருக்கு நீ மாற்றளித்தது போல எங்கள் மீது இரக்கத்தை தாராளமாய் பொழிவீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னால் விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எழில் புனித அந்தோணியாருடைய நினைவு நாளிலும் திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கிறேன். அப்படி இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறி எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகிறேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கிறேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகிறேன். ஆகவே மாநக தூதர் புனிதர் அனைவரோடும் பெருந்தரோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்துமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உடம் கணிது தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி வாழ்ந்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர் அனைவருக்கும் அளித்து அவர் கூறியதாம்: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமை இரவு விருந்தை அருந்திய பின்பு கணத்தையும் எடுத்து மீண்டுமாக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், இரண்டின் புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நீர் வருமளவும் உமது ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பினும் விளைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தபடி ஏற்றுக்கொண்டே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் மத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடும். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நடைபெற கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், என் பேராய ஜார்ஜ், எல்லாம் திருநிலையினர் ஆகிய அனைவரும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்துள்ளோம். இந்த புதிய நாளுக்காய் நன்றி செல்வோம். இந்த மாதத்துடைய 10வது நாளை நாம் காணக்கூடிய வாய்ப்பை தந்து காலை முதல் நேரம் வரை அப்படி அருள்கரம் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தியதற்காக நன்றி கூறுவோம். சிறப்பாக இன்று பிறந்த நாள் திருமண ஆண்டு விழாக்களை கொண்டாடி அத்தனை பேருக்காக, நம்முடைய ஜபூதிகள் கேட்ட யாவருக்காக, பலவிதமான உடலுள்ள நோயினால் பாதிக்கப்பட்டிருக்க அனைவருக்காக, இதோ இந்த திருப்படியில் கலந்து கொண்டு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரின் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக, உள்ள வாஞ்சைகளுக்காக மன்றாள். உயிர் தெழுவம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதரன் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றெழும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கணிதாயான பிரிதுமிக்க மரியாள், ஆரோக்கிய அன்னை, அவருடைய கணவரான பிரிது யோசேப்பு, நமது வங்கியின் பாதுகாம் தந்தையுமான புனித அந்தோனியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை திரேசா, அல்போன்சா, தெய்வ சகாய், இவ்வுலகிலே நமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நோக்கி ஜபிக்க இயேசு கற்றுக் கொடுத்த அற்புதமான ஜபத்தை நாம் இணைந்து ஜபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடலும் என்றாலும் இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் நலமாய் இருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காக மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை எம் குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே நம்முடைய பாத தண்டையிலே வந்து குழுமி இருக்கிற விசுவாச நம்பிக்கையை கண்ணோக்கி பார். எங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பங்கு சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதியும், நிம்மதியும், ஒற்றுமையும், சமாதானத்தையும், நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்வீரா. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனின் தந்தையின் திருவிடப்படி தூய ஆவியும் ஒத்துழைப்பாலும் நிரப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வடைத்தவர இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்களிருந்தும் தீமை அனைத்தும் நீங்கள் விடுவித்து நாங்கள் என்றுமுடைய கட்டளைகளை கருத்துணைக்க செய்து நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரை உலகினுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் சமர் ஜெபத்தால் அனைத்தையும் ஜெயமாக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் தருகிறார். நாம் அனைவரும் ஜெபிக்கின்ற மக்களாய் வாழ அழைப்பு விடுகிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். படியிடுவோம். இந்த மாதத்துடைய இந்த இரண்டாவது செவ்வாய்க்கிழமை கோடி அற்புதராம் புனித அந்தோனியாருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே நாம் அனைவருமாக இணைந்து அற்புதமான தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்று ஆண்டவருக்கு உளமாறு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிற அற்புதமான வேளையில அநேக வரங்களை நமக்காக பெற்று தந்த நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியாரை நன்றி செலுத்தவும், தொடர்ந்து அவருடைய பரிந்துரையும் அவருடைய பாதுகாப்பும் உறுதுணையாக இருக்க அருள் வேண்டி அவரை நோக்கி ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கும் பேரன்புக்கும் முற்றும் உரியவரான புனித அந்தோனியாரை உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோனியாரை எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக.
நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயாள மனம் படைத்தவரே, கண்களை முழுவதும் நாம் கேட்ட அநேக காரியங்கள், வரங்கள், சுபங்கள், விண்ணப்பங்களை எல்லாம் நமக்காக பரிந்து பேசி தருகிற அற்புதமான புனித அந்தோணியாரிடம் பாதங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம், குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். அவர் வழியாக நாம் பெற்ற அனைத்து நன்மைகளுக்காக உளமாற நன்றி சொல்வோம். சிறப்பாக நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு, அவருடைய கல்வி, அவருடைய உடல்நலம், பிள்ளைகளுக்கான படிப்புகள், பிள்ளைகளுக்கான வேலை வாய்ப்புகள், நம் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாம் எடுக்கிற இந்த சுப காரியங்கள், திருமண தடைகள் நீங்க வேண்டும், நல்ல வரன்கள் கிடைக்க வேண்டும், திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதமான ஒரு அதிசயத்தக்க விதத்தில் குழந்தை பாக்கியத்தை நல்க வேண்டும், கருவுற்றிருக்கிற பிள்ளைகள், தாய்மை பேரடைந்த பிள்ளைகள் நல்ல முறையில் இந்த குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய வலிமையை தர வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டிய அமைதி, நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, ஒற்றுமை நிறைவாக தங்க வேண்டும். நாம் எடுக்கிற முயற்சிகள், முன்னெடுப்புகள் அனைத்தும் நமக்கு நலமாக அனுகூலமாக்கி தர வேண்டும் என்று ஆடுவோம். சிறப்பாக நாம் செய்கிற தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள், அதன் வழியாக நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கிற வரும்படிகள் நிறைவாக கிடைக்க வேண்டும். பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும். கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீட்டுக்கொள்ள வேண்டும். போதுமென்ற மனதோடு வாழ வேண்டும். உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும். இன்னும் நாம் எடுக்கிற குடும்பத்திற்கான வியாபாரத்தை, மற்ற காரியங்களை குறித்த பல திட்டங்கள், முடிவுகள் நலமாய் அமைய வேண்டும். நம்முடைய குடும்பங்களில், உறவுகளில் நம்மில உடல்நலத்தினால் குறைவினால் அவதிப்படுகிற அத்தனை பேருக்காக ஜெபிப்போம். பலவிதமான உடல் வலிகள், பலவிதமான மாத்திரைகள், மருந்துகள், அதன் இருந்தாலும் கூட வலிகள், வேதனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்க அநேக பேர், அப்படியானவர்களுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை நல்க வேண்டும். இன்னும் உடல் உள்ள நோய்களால் கூட மனநோய்கள், மன அழுத்தங்கள், மனப்புழுக்கங்கள், மகிழ்ச்சியின்மைகள், தூக்கமின்மைகள், நிறைவின்மைகள், கலக்கங்கள், பயங்கள், அச்சங்கள், கவலைகளால் பீடிக்கப்பட்டு இருக்கிறவர்களுக்கு உள்ளங்களிலே அமைதியும் நிம்மதியும் நிறைவையும் நல்ல உறக்கத்தையும் தர வேண்டுமாய் என்றான். இன்னும் இதோ இந்த ஆலயத்தில் பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறவர்கள் உங்களுடைய குடும்பத்திற்காக அல்லது உங்கள் உள்ளத்தில் இருக்கிற உங்களுடைய பல காரியங்களை நினைத்திருக்கிற அத்தனை காரியிலும் நம்பிக்கையோடு அவருடைய பாதத்தில் எடுத்துரைப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேரிடவே நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகின்றோம். எங்களுக்கு உதவி செய்யுமாறும், எங்களை கைவிட்டு விடாதையும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரப்பெற்று தருவீராக. ஆமென். இரண்டாவது பக்கம் எடுத்துக்கொள்வோம். ஜெபிப்பமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்பு கூறியவர் உமது அருளின் தூய்மையால் கூடி அறுப்பதென பெற்ற பொழுது அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பக்தர்கள் ஆகிய எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியரிடம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டு பேர் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஜெபிப்பமாக. சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க, உங்களுக்கு பின்னும் உடல் நோயிலிருந்தும் உள்ள நோயிலிருந்தும் விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். கரங்களை உயர்த்தி கோடி அற்புதராம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே,
எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை ஆராதனை. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக எனக்கு பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அற்புதமான இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய சந்நிதியில நாம் அனைவரும் ஒன்றாக குடும்பி வந்திருக்கிறோம். பீடத்தில் அழகாய் வாசிக்கிறோம். கருக்கல்லிலே விடியற் காலையிலே மாலை வேளையிலே இரவு முழுவதுமாக ஆண்டவர் தனித்து ஜெபித்து கொண்டிருந்தார். ஒரு ஆராதனை என்பது ஆண்டவரோடு இணைவது, ஆண்டவரோடு உறவாடுவது, ஆண்டவரிலே ஒன்றிணைவது. அற்புதமான இந்த நாளுக்காக, நேரத்திற்காக நன்றி செல்வோம். இந்த மாதத்துடைய இந்த 10வது நாளை நாம் காணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் நம் அனைவருக்கும் கொடுத்து, நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து, இதோ இந்த நாளிலே இப்படியா அந்தோணியாருடைய நாளிலே இந்த ஆராதனையின் படியாக ஆண்டவர் நம் அனைவரையும் சந்திக்க, அவரிடம் நாம் பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி செலுத்த கொடுத்திருக்கிற அருமையான நேரத்திற்காக, வாய்ப்புக்காக நன்றி சொல்வோம். நம்முடைய பிரிந்த சகோதரர்கள் நீ பார்த்தீங்கன்னா நிறைய நேரங்களுடைய ஜபபடி பாடை நான் பலமுறை யோசிப்பதுண்டு. நம்மளை மாதிரி இல்லை, 1 மணி நேரம் இல்லை, அதிலே பல பகுதிகள் இருக்குது நமக்கு. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் இங்கிலீஷில் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் சொல்கிறான். துதி, ஆராதனை, ஆண்டவருக்கு நன்றி, புகழ்ச்சி, அதே பாடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். இப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன், இதை விட ஒரு மிகப்பெரிய ஜெபம் இருக்கா? அதுக்கப்புறம் தான் இறை வாசிப்பு அல்லது பிரசங்கம், மறைவுரை பிரசங்கம் தான் தராங்க. அதே தான் நான் நிறைய நேரங்கள் பார்ப்பேன். இன்னைக்கு ஆராதனை என்பது என்ன? ஸ்துதித்தல், போற்றுதல், புகழுதல். அவன் இந்த நேரத்தில் ஆண்டவரோடு ஒன்றாக நிற்கும். இந்த ஆராதனை நேரம், கடவுளை வழிபடுகிற நேரம், கடவுளுடைய பிரசன்னத்திற்கு நம்மை ஆட்கொள்ள கடவுள் நம் மத்தியிலே வந்திருப்பதை உணர்ந்தவளாக தகுதியற்ற நம் ஒருவரையும் ஏதோ நற்கருடைய ஆண்டவர் உற்று நோக்கி நம் அனைவரையும் தனது ஆசிரை வசனம் மங்களகாய் சொல்லுது மலாக்கியா புத்தகத்தில், நான் என் பலகணியை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். நாம் பல நேரங்கள் நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆராதனை எத்தனை முறை நான் சொன்ன வாயை திறக்கணும், பாடல்களை பாடணும், உற்சாகமாக ஆண்டவரே எனக்கு கொடுத்த வாழ்வு, இதோ என் குடும்பம், என் பிள்ளைகள், எவ்வளோ விஷயங்களை என்னை நீங்கள் காத்து வழிநடத்தி கொண்டு இருக்கீங்க, உண்மை புகழ்கிறேன், உண்மை நன்றி கூறுகிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த வாயை திறந்து ஆராதனை செய்வோம்.
ஆண்டவரை வழிபடுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். தெரிந்த பாடல் தான். ஆராதனை ஆராதனை என் பாலனே ஆராதனை, ஆராதனை ஆராதனை என் மீட்பரே ஆராதனை பாடலை பாட நாம் பாடக்குழு சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஆராதனை செய்வோம். வார்த்தையால் எம்மை நிரப்புகிறவரே, வல்லமை எம்மிலே சேர்ப்பவரே, எம்மை வளமும் நலமுமாக வழி நடத்துகின்ற ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆராதிப்போம். வானமும் பூமியும் படைத்தவா, வார்த்தையால் எம்மை நிரப்பவா, வானமும் பூமியும் படைத்தவா, வார்த்தையால் எம்மை நிரப்பவா, வல்லமை எம்மில் சேர்ப்பவா, வளமும் நலமும் தருபவா. என்றும் அமைதியிலே வாழ செய்பவர், தினந்தோறும் தனது அருளை நமக்கு பொழிந்து கொண்டிருப்பவர், அவருடைய ஆற்றலால் நம்மை என்றும் குணப்படுத்தி கொண்டிருக்கிறவர், நம்மை எப்போதும் ஆனந்த துதியிலே மகிழச் செய்கிற அற்புதமான இந்த ஆண்டவரை நாம் ஆராதித்து புகழ்வோமா? அமைதியில் என்றும் வாழ்பவா, அருளை தினமும் பொழிபவா, அமைதியில் என்றும் வாழ்பவா, அருளை தினமும் பொழிபவா, ஆற்றலாயத்தில் இருப்பவா, ஆனந்த துதியில் மகிழ்பவா. தூய ஆவியை தந்த தம்மை நல்ல வாழ்வு வளர்த்தி கொண்டிருப்பவர், துன்பத்தின் சூழலில் நம்மை அரவணைப்பவர், நமக்கு எப்போதும் துணையாய் இருந்து நம்மை வழி நடத்துகின்ற
நற்கருணை நாதரை ஆராதித்து புகழ்வோம். தூய ஆவியை தந்தவா, தூய நல் மனதாய் திகழ்பவா, தூய ஆவியை தந்தவா, தூய நல் மனதில் திகழ்பவா, துன்பத்தின் சூழலில் அணைப்பவா, துணையாய் என்றும் இருப்பவா. அனைவருமாக ஆராதனை எல்லாரும் ஆராதிப்போம். ஆண்டவரை ஸ்துதிக்கலாம். பாடிக்கொண்டிருக்கலாம். வாயை திறந்து இயேசுவே, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ வேண்டும் கொண்டிருப்பவரே, எங்களுக்கு வாழ்வளிப்பவரே, எம்மை படைத்தவரே, எம்மைக்கு ஆறுதல் அளிப்பவரே, எம்மை அணைப்பவரே, எங்களுக்கு ஆற்றலானவரே, எங்களுக்கு சக்தியானவரே, எங்களுக்கு ஊற்றானவரே, எங்களை பலப்படுத்துபவரே, எங்களுக்கு தந்தையானவரே, தாயான தெய்வமே, எங்கள் அன்பு ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஆராதனை ஆராதனை எம் மீட்பரே ஆராதனை. ஒரு விசையாய் நற்கருணை ஒன்று நோக்குங்க. திருத்தூதர் பணி 17ஆம் அதிகாரம் 27வது 26. நாம் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் அவராலே தான். இதை ஊட்டணும். இந்த இயேசு தான், இந்த ஆண்டவர் தான் உங்களையும் என்னையும் வாழ வைத்து கொண்டிருக்கு. நமக்கு ஒரு தகுதியும் இல்லை, நம்ம ரொம்ப நல்லவங்களும் இல்லை. ஆனாலும் கூட அவருடைய பார்வை, அவருடைய இரக்க பார்வை நம் மீது விடுகிறது. நம்மை அருளால் நிரப்புகிறார், நமது வளமையால் நிரப்புகிறார். நமது வாழ்வை அநேக கஷ்டம், துன்பம், வேதனை எல்லாம் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு, நான் ஒவ்வொரு முடியும் நான் நொடிந்து போக வேண்டும் என்று என் ஆண்டவர் ஒரு நாளும் கூட விரும்புவதே இல்லை. என் பிள்ளைகள் வாழ வேண்டும், முழுமையாய் வாழ வேண்டும், நிறைவாய் வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்வை தியாகமாக்கி ஒப்பு கொடுத்து செபியுங்க. கரங்களை குவிப்போம், நெஞ்சுக்கு நேராக வச்சுங்க. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த புதிய மாதம் 10 நாள் ஓடிடுச்சு. எவ்வளோ காரியங்கள், எவ்வளோ நன்மைகள், எவ்வளோ கஷ்டங்கள், நிறைய நோய்கள், நிறைய மன வருத்தங்கள், பிரச்சனைகள். ஆனாலும் கூட நமது வாழ்வு ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது நின்று விடவில்லை. அந்த கடிகாரத்தின் முள் போல அது சின்ன முள் பெரிய முள் எப்படி போயிட்டே இருக்கோ, அது நின்ற பாடியில் ஓடிக்கொண்டு, அந்த ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த சக்தியாக, வலிமையாக, வல்லமையாக, ஆற்றலாக உங்களுக்கு எனக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இருந்து நன்றி சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அனைவரும் அமருவோம். அந்த பங்கு தந்தை திருப்பலிக்கு தயாராகி கொண்டிருந்தார். உங்களை மாதிரி தான் நிறைய பேர் பூசிக்கிற மாதிரி. ஒரு அம்மா ஃபாதரை பார்க்க வரான். ஃபாதர், உங்ககிட்ட ஒரு விஷயம் ஃபாதர். சொல்லுங்கம்மா. ஃபாதர், என் பையன் எல்லா வீட்லேயும் இது இருக்குன்னு நினைக்கிறேன். என் பையன் 11வது படிக்கிறான். ஒரே பையன் தான் ஃபாதர், சொல்கிற பேச்சை கேட்கவே மாட்டான் ஃபாதர். அதை நீங்கள் தான் ஃபாதர் அவனுக்காக பூசையில் வேணும் ஃபாதர், ஜோம் பண்ணுங்க ஃபாதர். அவன் நல்ல புத்தி கொடுக்கணும். எவ்வாறு செல்ஃபோனு, எவ்வாறு சொல்கிறதை கீழ்ப்படிதே கிடையாது. நானும் அவரும் எவ்வளோ கஷ்டப்படுறோம் ஃபாதர். நீங்கள் தயவுசெய்து என் மகனுக்காக இந்த பூசையில் வேண்டிங்க, ஆராதனை வேண்டிங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்களாம். சரிம்மா வேண்டிக்கிறேன். எல்லாம் ஃபாதர் சொல்லுமா, நான் ஜோம் பண்ணுறேன்.
திருப்படி முடிந்த பிற்பாடு அந்த அம்மா மீண்டுமாக அதே பங்கு தந்தையை சந்திக்கிறான். ஒரு விஷயம் உங்களை சொன்னேன், பேசலாமா சொல்லுங்க. இல்லை, என் பையனுக்காக நீ வேண்ட சொன்னேன், ஆனால் அந்த பூசை முடிச்சுட்டு போகும்போது நான் நினைச்சேன் ஒரு விஷயம் தான் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தினார். என் பையனை பற்றி நான் அவங்க கூட சொன்னேன்ல, அவன் ஒழுங்கு இல்லை, அவன் செல்ஃபோன் பார்க்குறான், சொல்கிற பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு. அந்த திருப்படியில் கடவுள் எனக்கு இப்படி ஒரு வெளிப்பாடை கொடுத்தார். இந்த பையனை பெத்த நாள்லேருந்து நான் அவனை ஒழுங்காகவே வளர்க்கலையோ, நானும் என்னுடைய வீட்டுக்காரன் இந்த பையனுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக இல்லையோ, இவனை குறை சொல்லி கொண்டு இருக்கிற நாங்கள் அவனை எப்படியான ஒரு அன்பான தந்தையாக, அன்பான ஒரு தாயாக இருக்கிறனா அப்படின்னு எனக்கு யோசித்து பார்த்தேன் ஃபாதர். பல நேரங்களில் நான் அப்படி இல்லை ஃபாதர். அதனால் இப்போ நீங்கள் எங்கள் 2 பேருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க ஃபாதர். நாங்கள் முதல்ல என் பிள்ளைக்கு அவனுக்காக ஜெபம் பண்ண சொன்னல, இப்போ நாங்கள் 2 பேரும் அந்த பிள்ளைக்கு நல்ல அப்பா அம்மாவாக இருக்கணும், அவனை ஒழுங்குபடுத்தணும், அவனுக்கு முன்மாதிரியாக இருக்கணும் அப்படின்னு எங்களுக்காக, எங்கள் வீட்டுக்காரங்க எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு நற்செய்தியை நம்ம வாசித்து பார்த்தோம். 2 கருத்துக்களை சொல்லி இந்த மறைவுரை நான் முடிக்கிறேன். இயேசு கடவுள், இறைமகன், ஏன் அவர் ஜெபம் பண்ணணும்? விழித்து நீங்கள் புரட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே சொல்லிகிட்டே இருக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு நான் மறைவுரை பிரசங்க வைக்க முடியும். இயேசுடைய தொடக்க நாள் இருந்து அவர்களுடைய தனது பணியை துவங்குகிறார். வசனம் அழகாய் மார்க் மத்தேயு நற்செய்தி 5 அவர் 40 நாட்கள் என்ன பண்ணாரு? போயிட்டு தன்னை ஜெபத்துல நோன்புல தன்னை ஈடுபடுத்தினார். எப்பெல்லாம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும் போதெல்லாம், குறிப்பாக இந்த திருத்தூதர்களை சந்திக்க தேர்ந்தெடுக்கிறார். வசனம் அழகாய் வாசி கேட்டோம். அவர் ஜெபத்தில் இருந்து விட்டு தான் கீழே இறங்கி வந்த பிற்பாடு தான் திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார். நேற்று கூட நம்ம ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை வாசகம் என்ன தெரியுமா? ஒருத்தனுக்கு காது கேளாத அவனுக்கு அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். 5 அப்பங்களை 2 மீன்களை விட்டு கொடுக்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜெபித்தார். பல முடிவுகள், பல அவர் எதுக்காக செய்யும் போதெல்லாம் அவர் என்ன பண்ணுவார்னா, நேரா போக மாட்டார், போய் உட்காருவார், முட்டுகால் போடுவார். நைட்டு பகல் இரவு என்று அவர் ஜெபித்தார் என்று விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது. நான் இன்னைக்கு முதல்ல சொன்ன சின்ன முடிவுகளே இன்னைக்கு நிறைய முடிவெடுக்க முடியாமல் திணறாங்க. தப்பான முடிவெடுத்து கையை போய் சுட்டுக்கிட்டு வாழ்க்கையை இன்னைக்கு நொடிந்து போடுகிறான். அப்போ இங்கே என்னன்னா, முதல் செய்தி பாருங்கன்னா, இயேசு தன்னுடைய பணி வாழ்வுக்காக திருத்தூதரை தேர்ந்தெடுக்கிறார். இப்போ நீங்களாம் நிறைய பேர் இப்போ எல்லாம் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ கோயம்பேடுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்ட்னர்ஸ், ஒரு 3-4 பேர் சேர்ந்து காசை போடுறது, டைமை ஒர்க் பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ 4 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நல்ல பார்ட்னர்னா அந்த வியாபாரம் நொடிந்து போகிறது, பாதியில் புட்டுன்னு போயிடுறான், கடையை மூட்டு போயிடறான், லஸ்டாண்ட். அப்போ இயேசு ஒரு பெரிய ஒரு இயக்கத்தை, ஒரு மதத்தை அல்ல, இயேசு மதத்தை ஏற்படுத்தவே இல்லை, ஒரு இயக்கத்தை, ஒரு மனிதநேயமான தான் தொடங்குறார். அதுக்கப்புறம் தான் மதம்லாம் உள்ள வருது. இயேசு ஒருபோதும் மதத்தை ஏற்படுத்தும். அப்போ அதற்கான சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். ரொம்ப நல்ல சீடர்கள் எல்லாம். ஒருத்தர் முந்திரிக்கோட்டை, யாரு முந்திரிக்கோட்டை? யாரு தெரியும்? முந்திரிக்கோட்டை யாரு? யாரு? நானா? பேதுரு. ஒருத்தன் பைசாக்காக என்ன பண்றான்? இயேசுவே காட்டி கொடுக்குறான். ஒருத்தன் மத்தையும் நிறைய பணத்தை வச்சிருக்கான். நிறைய நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் அந்த யாராவது தோமையாரு, அது ஒரு சந்தேக பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 12 பேருமே 12 கேரக்டர், வெவ்வேறு நிலைகள்லேருந்து பின்புலத்தின் வந்தவங்க. ஒவ்வொருவரும் மீன் பிடிக்கிறவங்க, அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யலாம். அப்போ இப்படியான இது ஸ்டார்ட் பண்ண போற, தன் இறையாட்சி கனவை நனவாக்க போற. இந்த வண்டி ஓடணுமா இல்லையா? நான் சொல்றேன், பார்ட்னர்லாம் பிடிக்கிறீங்க இல்லை, நல்ல பார்ட்னர் தான். வண்டி ஃப்ளாட்லாம் பாதியில் ஏமாத்தலாம். நிறைய பேர் வீடு காசை வாங்கிட்டு காணாமல் போயிடலாம். நிறைய பேர் நடக்குது இல்லை, பிஸ்னஸ்லாம் ஊற்றிக்குது, சரியில்லை, ஏமாத்துக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, பாதியில் ஏமாற்றி போகிறவங்க. அப்போ இன்னைக்கு இயேசு அப்போனா எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை தேர்ந்தெடுக்க போகிறார். எப்படியான படிப்பறிவு இல்லாதவர்கள், நிறைய எமோஷனல் இம்பேலன்ஸ் உள்ளவர்கள், தெளிவில்லாதவர்கள் கூட அப்படின்னு வச்சுக்கலாம்.
ஆனால் அவங்கள வச்சு தான் இந்த இறையாட்சி கனவை வந்து நனவாக்க போகிறார். அப்போ பாருங்க அவன் என்ன பண்ணுறா, போய் ஜெபம் பண்ணுறான். இன்னைக்கு நான் கூட யோசிப்பாங்க, இன்னைக்கு நம்ம வாழ்வு ஏன் ஜெபம் கேட்குறீங்க? நம்ம நிறைய நேரங்கள் இன்னைக்கு அதான், நம்ம எந்த ஒரு காரியம் செய்தாலும் சில காலம் சொல்லுவோம், காலையில் எழுந்தோடனே ஜோம் பண்ணும், ஆஃபீஸ் போகும்போது ஜோம் பண்ணும், ஸ்கூல் போகும்போது ஜோம் பண்ணும், ஸ்கூல் முட்டு வந்தால் ஜோம் பண்ணும். இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு. குடும்ப ஜெபம் பண்ணும், நைட் படுக்கும்போது இரவு ஜெபம் பண்ணும், சாப்பிடும்போது ஜெபம் பண்ணும். ஏன் இதெல்லாம் இருந்தால் ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம். இப்போ நம்ம வெளியே போகிறோம், என்ன ஆகும் தெரியாது. இன்னைக்கு எத்தனை ஆக்சிடென்ட், ரோட்டில் போகிறோம், தட்டி அடிச்சுன்னு போயின்னு இருக்காங்க, காலி. நமக்கு நல்லா தான் போகிறாங்க, ஆனால் அந்த வண்டி ஓட்டம் குடிச்சிட்டு வந்திருக்கலாம், இல்லை நம்ம கவனம் பார்க்காம போயிருப்போம். அப்புறம் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உடைய வாழ்வே பொண்ணில் போன இடிச்சு, பல் உடஞ்சி, கால் உடஞ்சி, இடுப்பு உடஞ்சி, ஹாஸ்பிட்டலில் படுத்து எத்தனை மனிதர் இருக்கா இன்னைக்கு. அப்போ வெளியே போகிற நாம் வந்து ஒழுங்காக வந்து சேரணும். ஏன் ஆற்றல் அல்ல, ஏன் வலிமை அல்ல, ஆண்டவரே உங்கள்கிட்ட ஒப்புள் கொடுத்து போகிறேன், நான் போகிற வேலையை, இப்போ வேலைக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, கொடுக்க வேண்டிய காசு வராமல் இருக்கலாம். நீங்கள் 10 முறை ஃபோன் பண்ணி, ஆண்டவரே போகிறேன், நீங்கள் தான். அவன் சார் அதை வந்துடுறேன் சார், இல்லை சார் 20,000 தரணும், இன்றைக்கி 10,000 வச்சுங்க, அப்புறம் 10,000 தரேன். பாருங்களேன், நான் என்ன சொல்கிறேன், ஜெபம் என்ன செய்கிறது அப்படின்னா, முதல்ல இயேசுடைய வாழ்வில் ஒரு நல்ல முடிவுகள் எடுப்பதற்கு மிக முக்கியமான விஷயமா. இன்றைக்கி நம்முடைய வாழ்வில் நிறைய நேரங்கள் சொல்லுவாங்க, நான் நிறைய பேர் சொல்லுவேன், ஜெபம் பண்ணிட்டு போங்க, அந்த ஆண்டு வேண்டு போங்க, மாதாட்டு வேண்டு போங்க, அவசரப்படாதீங்க. ஒரு கல்யாணம் பண்ணணுமா, ஒரு வேலைக்கு போகணுமா, வெளிநாட்டுக்கு போகணுமா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, ஒரு இடத்த வாங்கணுமா, ஒரு ஸ்கூலில் சேர்க்கணுமா, உட்காருங்க, கடவுள்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நிறைய நம்ம கேட்கறதே இல்லை. ஜெபத்தில் வைங்க, ஆண்டவரே நீங்கள் வெளிப்படுத்த செய்வா, வேணாவா, என்ன பண்ணலாம், 4 பேர் போய் ஃபாதர்கிட்ட கேளுப்பா, ஃபாதர்கிட்ட பேசுப்பா, அந்த சிஸ்டர் போய் வேறு யார்கிட்ட கேளு பண்ணலாம். அப்போ 4 பேர் சொல்லும்போது அவங்க நமக்கு என்ன பண்ணுறாங்க, கைட் பண்ணுறாங்க. ஸோ கடவுள் நேராக வந்து பேச மாட்டார். இதுதான் முதல். அப்போ இயேசு ஜெபத்தில் தந்தையாக கடவுளிலிருந்து ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த பணியை அதாவது இந்த பணி பார்த்தீங்கன்னா அவர் செஞ்ச அத்தனை பணியும் ஒரு இடத்துல தோய்வே இருந்திருக்காது, அடித்து தூள் கிளம்புவார். நான் சொன்னேன், இந்த மாதிரி வித்தியாசமான வெவ்வேறு பின்னணி வந்தவர்களை கூட வைத்து 2000 ஆண்டுகள். இன்றைக்கி வந்து இவங்க ஃபாதர் வந்தாங்க, இவங்க ப்ரொவின்ஷியல், என்னுடைய ஃபாதர் மார்ட்டின் லிப்பர். அப்போ பேசும், இந்த 2000 ஆண்டு இந்த நம்முடைய திருவையிலேருந்து நிறைய குறைபாடுகள். ஆனால் இந்த திருவை 2000 ஆண்டுகளுக்கு அடித்தும் ஓடிக்கொண்டே இருக்கிறது, இயங்கிக் கொண்டே இருக்கிறதுன்னா ஒன்று தான், ஜபந்தான். பலாயிரக்கணக்கான தினந்தோறும் கதிரவன் தோன்றி மறையும் வரை நம்ம வைக்கிற பூசை தான் இந்த திரு அவையை அப்படியே அழுத்தி கொண்டு சென்று கொள்ளும். அப்போ இன்னைக்கு முதல் செய்தி, நம்ம அனைவரும் ஜெபிக்கணும், ஜெபத்தை தான் முதன்மைப்படுத்தணும். ரெண்டாவது விஷயம் யோசிச்சு பார்த்தேன், இன்னைக்கு நற்செய்தியுடைய 2வது பகுதி பார்த்தீங்கன்னா, இயேசு தேர்ந்தெடுத்த பிற்பாடு அவருடைய வல்லமை வந்து வெளிப்பட்டது, நிறைய நோய் நொடிகள் குணமானது. அவரு போன வாரம் பார்த்தீங்கன்னா கை வைங்க அவருடைய பவர் அவங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். ஜெபிப்பவர்கள் வல்லமை உள்ளவர்கள், ஜெபிக்கிறவர்கள் வல்லமை. சும்மாலாம் போய் நீங்க வளரலாம் ஓட்ட முடியாது. நீங்க ஜெபத்தில் உட்காரணும், ஒரு மணி நேரம் 1 மணி நேரம் உட்காருங்க, போய் பைபிளத்தை வாசிங்க, ஜெபமாலை சொல்லுங்க, ஜெபத்தில் உட்கார்ந்து பாருங்களேன், உங்க வழியாக கடவுள் வல்லமை வெளிப்படுத்துகிறேன். எத்தனை வல்லமை! நீங்கள் ஒவ்வொருமே ஜெபக்குழு இருக்குது, மரியாதை அந்த வீட்டில் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தோம், அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வந்த பிற்பாடு எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், நீங்கள் ஜோம் பண்ணிட்டு, நான் இல்லை, நீங்கள் ஜோம் பண்ணிட்டு வந்தோம், கல்யாணம் நடந்துச்சு, ஜோம் பண்ணிட்டு வந்தோம், கடன் தொல்லை ஜோம் பண்ணிட்டு வந்தோம். பாருங்க, என்ன அந்த ஜெபத்திற்கு அவ்வளோ ஒரு வல்லமை இருக்கிறது. நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ் நம்ம ஜோம் பண்ணுறது இல்லை, நம்ம எங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதிலேயே முழுகி போயிடும், அதிலேயே முழுகி. அதனால தான் இல்லைன்னா நம்ம ஏன் குடும்ப ஜெபம் பண்ணுறது இல்லை. அப்புறம் அந்த ஜெபம் நம்முடைய வாழ்வில் இல்லாமல் போகும்போது நான் சொன்னேன்ல, நாம் எடுக்கிற முடிவுகள் தவறாக போகுது, நமக்கு வல்லமை இழந்து போகிறோம். வல்லமை இல்லை, பவரே இல்லை, சுச்சு பீஸ் புடுங்கின பாம்பு மாதிரி இருக்கிறோம், பீஸ் புடுங்கின பல்பு மாதிரி, பாம்பு இல்லை, பல்லு புண்ண பாம்பு மாற்றி சொல்லிட்டேன். அப்புறம் ஒரு பிரைட்னஸ் இல்லை. ஜெபம் 24 மணி நேரத்தில் ஒரு 10 நிமிஷம் நம்ம சொல்லிகிட்டே தான் இருப்போம். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் இயேசு ஜெபித்தார், அவரால் பேய்களை ஓட்ட முடிந்தது, வல்ல செயல்கள் செய்ய முடிந்தது, நோய் நொடிகள் எல்லாம் குணமா. அவர் இறைமகன் மட்டும் அல்ல, பல மணி நேரங்கள் தந்தையாகிய கடவுளோடு அவர் ஒன்றித்திருந்தார். இன்னைக்கு நானும் நீங்களும் கூட அவரே இறைவன், நான் சொன்னேன் அவரே இறைமகன், அவருக்கு வல்லமை இருக்கான, அவரே அந்த வல்லமையை தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்டார். நீங்களும் நானும் எம்மாத்திரம்.
சாதாரண மனிதர்கள், பலவீனமானவர்கள். ஒன்றும் புஷ்ஷுன்னு போயிடும். யாராவது நம்ம மூஞ்சை காட்டினா புஷ், அவங்க திட்டாங்க, இவங்க மூஞ்சை காட்டிட்டாங்க, அவங்க கத்திட்டாங்க, அப்பா திட்டாரு, அப்படியே அமுங்கிடும். வாழ்க்கையை நொந்து நூலாக போச்சு. அப்போ இன்னைக்கு அந்த வல்லமை, அந்த வலிமை உட்காரணும். பிரேயர், பிரேயர், ஜபம், ஜெயம், ஜெயம், ஜபம், வல்லமை, ஜபம், வலிமை. நிறைய தான் சொல்லுவாங்க. நோய்கள்லாம் நிறைய பேர்ட்ட இருக்கு பார்த்தீங்கன்னா. அப்பெல்லாம் எப்படி இதெல்லாம் தாங்கக்கூடிய வலிமை யாத்திரம் போதும்ப்பா, ஜெபம் பண்ணுறேன் ஃபாதர், ஜபத்தில் வச்சுட்டேன், ஆண்டவர் தருவார். இருக்கு, வலி இருக்கு, பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, கடன் தொல்லை இருக்கு, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, பட் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். அந்த பாருங்க, இந்த பார்த்துக்கிறேன் என்பது நீங்க இல்லை, உங்களுடைய வலிமையெல்லாம் இல்லை, உங்களுடைய பவர்லாம் கிடையாது. திஸ் பவர் இஸ் பவர்ஃபுல். இந்த பவர் எப்போ கிடைக்குன்னா உட்காரணும். அழகாக நான் சொல்லுவேன், சார்ஜ். இப்போ நீங்கள் செல்ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க தெரியும், அப்பப்போ பேட்ரி டவுன் ஆகிடும். அப்போ பேட்ரி டவுன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொரு முறையும் பேட்ரி டவுன் ஆகுதுன்னா சார்ஜர் இஸ் இம்பார்ட்டன்ட். சார்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். த மோர் யூ சார்ஜ், ஆனால் அதிகமாக சார்ஜ் பண்ணாதீங்க, வேறு விஷயம், பேட்ரி சீக்கிரம் போயிடும். மோர் யூ சார்ஜ், மோர் யூ கெட் ஸ்ட்ரென்த். அது மாதிரி தான் இன்றைக்கி நம்ம அதிகமான நேரத்தை செலவழிங்க மிகப்பெரிய காரியத்தை. சில நேரத்தில் நமக்கு உடனே தெரியாது, நான் சொல்கிறேன், அதையும் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் ஜபத்தில் உட்காருங்க, ஆண்டவர் உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்து. உங்களுடைய ஜபத்தின் வழியாக இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு மட்டும் பணம் காசுல யாரும் கேட்கறதே இல்லை. என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஃபாதர் வேண்டிங்க, ஃபாதர் ஜோம் பண்ணிங்க ஃபாதர். நான் நிறைய பேர் சொல்லுவேன், நான் வேண்டிக்கிறேன், நான் தினந்தோறும் என்பது அனைவருக்காக வேண்டுவேன், ஜோபத்தில் இருப்பேன், நான் வேண்டிக்கிறேன், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அப்புறம் இது வாயில் இல்லை, அவங்களுக்கு நான் ஜோம் பண்ணுறேன், அவங்க நினைவு கூறுகிறேன். நான் உட்காந்து ஜோம் பண்ணும்போது பூசை வைக்கும் போதெல்லாம் என்னை யாராவது ஜபம் வைக்கிறேன், அவங்க அப்போது என்னை அறியாமலே அவங்களுக்கு யாருக்கோ கடவுள் என்ன பண்ணுறார், ஃபாதர் நீங்கள் ஜோம் பண்ணுங்க. நான் ஜோம் பண்ணல, கடவுள் தான் அவங்க செஞ்சார். பட் என் வழியாக என்னை ஒரு சிறிய துரும்பு, ஒரு கருவியாக உங்களில் அநேகரை கடவுள் நிச்சயமாக பயன்படுது. ஒரு பாடல் இன்னைக்கு காலையில் நேற்று தான் நினைச்சேன், இந்த பாட்டு பாடி ரொம்ப நாள் ஆச்சு. சாயங்காலமாக திடீர்னு நாளைக்கு என்ன ஆராதனைக்கு பாடின ஆண்டவரே அப்படின்னு நினைக்கும் போது இந்த பாடலை தான் அப்படியே கடவுள் எனக்கு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. நேற்று முழுதுமாக இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்மிடம் நான் சொல்வது தான், நிறைய காரியங்கள் நம்மிடம் இருக்கிறது. பைசா இருக்கிறது, வசதிகள் இருக்கிறது, வாய்ப்புகள் இருக்கிறது, மக்கள் கூட இருக்காங்க. ஆனால் பல நேரத்தில் பாருங்களேன், எல்லாம் இருந்தும் நமக்கு எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் பாருங்களேன். அப்புறம் நினைப்போம், நமக்கு யாருமே இல்லையோ. அப்போ போதான், நீங்கள் போதும் எனக்கு ஆண்டவரை, நீங்கள் மட்டும் போதும். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில நேரத்தில் நம்ம பாருங்களேன், நம்ம ஒரு விதமான என்ன சொல்லுவாங்க, விரக்தி. எல்லாம் நம்ம எல்லாம் இருப்பாங்க, கூட தான் புருஷன் இருப்பான், பொண்டாட்டி இருக்கும், பிள்ளைங்க இருப்பாங்க, பணம் இருக்கும், பாய்ஸா இருக்கும், எல்லாம். சில நேரத்தில் நம்ம நிற்கதியாக நிற்கிற மாதிரி. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிற மாதிரி இல்லை, நீங்கள் மட்டும் போதும் ஆண்டவர் எனக்கு. இதுதான் ஜெபம். ஜெபத்தினுடைய அருமையை உணர்ந்தவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு ஆண்டவர் மட்டும் போதும். அதான் பவுல் அழகாய் சொல்கிறார், இந்த உலகத்தினுடைய அனைத்து செல்வத்தையும் குப்பை என கருதுகிறேன், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே எனக்கு போதும் என்று சொல். உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா என்ற பாடலை நாம் அப்படியே கண்களை மூடி ஜெப வாஞ்சையோடு பாடி ஆண்டவருடைய அருளை ஆசிரை பெறுவோம். உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும்
ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாக இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய தெய்வம் நீங்க தான்ப்பா. என்னுடைய வாழ்வு எத்தனையோ கஷ்டங்களை துன்பங்களை நான் சமந்து போது ஆண்டவரே, நீங்க என்ன ஒருபோதும் காத்தல, என் வாழ்வை உயர்த்தியவரே நீங்க எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவரை நான் மாறாத ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. ஆபிரகாமின் தேவனும் நீதானையா, ஈசாக்கின் தேவனும் நீதானையா, யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவன் நீதானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீதானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா. பார்வோனின் சேனைகள் என்னை பின்தொடர்ந்த போது ஆண்டவரே, செங்கடலுக்கு என் வழியை தடைத்து விட்ட போதெல்லாம் எனக்கான ஒரு பாதையை உண்டு பண்ணிய தேவன் நீர்தாமே. கானானின் தேசத்தை அந்த மக்கள் அடைவதற்கான வழியை நீ செய்து தடைகளை உடைத்திருந்த ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்திடுகின்ற தெய்வமே, எங்கள் வாழ்வை நன்மையாலும் கிருபையாலும் தொடர செய்கின்ற தெய்வமே, நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் என்று சொல்லி நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுங்க. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் இருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரே. கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களிலே வைத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ள இடங்களிலே வைத்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க முழங்கால் படிடுவோம், முழங்கால் நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட யாரும் இல்லை இயேசையா, உம்மை விட்டா யாரும் இல்லை இயேசையா.
போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஒப்பு கொடுத்து ஜெபியுங்க. ஆண்டவரே, வாழ்வில் எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் நம்மோடு இணைந்திருக்கணும். ஆண்டவர் என்னோடு இணைந்திருப்பவர் மிகுந்த கனி தருவான். ஜெபிக்கணும் ஆண்டவரை, ஜெபத்திற்காக நேரத்தை கொடுக்கணும் ஆண்டவரை. ஆண்டவரே, நீங்க எனக்கு ஞானமா இருந்து அழைக்கிற முடிவுகள் ஆண்டவரே தெளிவான முடிவா இருக்க ஆண்டவரே எங்களை வழி நடத்து. என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். என்னை நான் ஆய்ந்து பார்க்க ஆண்டவரே. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஜெபம் அவனுக்காக ஜெபிங்க, இவனுக்காக ஜெபிங்க. பலமுறை அந்த அம்மா அப்பா சொன்ன மாதிரி நானே முதல்ல என் பிள்ளைக்கு நல்ல அப்பாவா அம்மாவா இல்லையே, அந்த உணர்வு தான் ஜெபம். நிறைய நேரங்களில் பிள்ளைகளை நம்ம கோவப்படுத்துகிறோம், எரிச்சல் படுத்துகிறோம், சரியில்லை அம்பில்லும். அவன் இன்னைக்கு ஜெபத்தில் உட்காரணும். பிள்ளைகளுக்கு மாதிரியாகணும். இன்னைக்கு முன்மாதிரியான பெற்றோர்களாக நம்ம இருக்கணும். நல்ல முடிவுகள் எடுக்கணும். இயேசுவே ஜெபத்துக்கு அதிக நேரத்தை கொடுத்தார். அதான் அவரிடம் வல்லமை வெளிப்படும். இன்னைக்கு கடவுளுடைய வல்லமை நம்மத்தில் இருக்கு. நம்ம ஒரு வல்லமை மிக்கவர்களாக மாறணும். நம்ம வழியாக ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்யணும். அப்படின்னா ஜெபம், ஜெபம் மட்டும்தான். நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. மாண்பு கீதத்தை பாடி ஆசிரியை பெற்றுக்கொள். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருவாடினை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமை பின் பேறு பிறனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை
மன்றாடுகிறோம். நமது பங்கை சேர்ந்த மாணவர்கள் இருக்காங்க. பீட்டர், ஆலிஸ், நல்ல ஒரு வசதியான குடும்பம், திருமணமாகி 8 ஆண்டுகள். இந்த ஜபத்தை பற்றி சொல்லும் போதோ அந்த சாட்சி நான் சொல்லணும்னு தோணுது எனக்கு. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தவறாமல் மறுவக்கூடியவங்க. அவங்க அம்மா அப்பாலாம் ரொம்ப பக்தியான குடும்பம். சாந்தோமலே நான் உதவி பங்கு தந்தையாக இருந்தபோதே தெரியும். நம்ம வானகரத்தில் ஸ்கை சிட்டியில் வீடு இருக்காங்க. தவறாமல் அப்போ சொல்லுவாங்க, ஃபாதர் வேண்டிங்க எங்களுக்காக மிக சிறுக்கமாக ஒரு குழந்தை பாக்கியம் வரணும் அப்படின்னு. நான் பலமுறை சொல்லுவேன், நீங்கள் வந்து செவ்வாய்க்கிழமை தவறாமல் வாங்க. 11 மணி திருப்பலிக்கு நான் பார்த்து பல வாரங்கள். ஆனால் கொஞ்சம் சொன்னேன், ஃபாதர் ஒன்றுமே கேட்கல, எவ்வளோ நாள் வேண்டிக்கிட்டே இருக்கோம், ஒன்றும் பதில் கிடைக்கல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நான் சொன்னேன், கொஞ்சம் அவசரப்படாத, நீ வந்து. அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, ரொம்ப அதாவது நம்ம சின்னத்தை தளர்ச்சின்னு சொல்லலை, ஏதாவது ஜபத்தில் இருக்கும்போது நேரத்தில் நம்ம வந்து கொடுக்கலையோ, கடவுள் நம்ம ஜபத்தை கேட்கலையோ அப்படின்னு வரும் பார்த்தீங்களா. அப்போ நான் சொன்னேன், நீ தவறாமல், நான் சொன்னேன், நீ கவலைப்பட ஆலிஸ், வீட்டை தொடர்ந்து வரணும், நீங்கள் தவறாமல் வாங்க, கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு. வீடு மந்திரிக்க போகிற அவங்க வீட்டில் அவங்க இல்லை, ஆனால் என்கிட்ட அவங்க சொல்லலை. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, ஃபாதர் ஆலிஸ் இப்போ வந்து 3 மாதம் அப்படின்னு சொன்னாங்க, கரவழி கொடுத்துருங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. கடந்த வாரம் தான் இந்த தம்பி வந்தான் பீட்டர். அவன் சொன்னான், ஃபாதர் குழந்தை பிறந்தவொடனே எனக்கு ஃபோன் பண்ணான், மறந்துட்டு, சாரி, குழந்தை பிறந்தவொடனே எனக்கு, ஃபாதர் இந்த மாதிரி ஆலிஸ்க்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்தோனியாக்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னால், நான் அப்படியே மறந்துட்டேன். ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வரேன்னு சொல்லிக்க. நான் சொன்னேன், குழந்தையோடு வந்து நீ வந்து சாட்சி சொன்னப்பான்னு. ஏன் சொல்லனா, இந்த ஜபம் நிறைய நேரங்கள் நம்ம இல்லை பார்த்தீங்கன்னா, அதை நானும் அந்தோனியாட்ட 15 வாரம் வந்தேன், 25 வாரம் வந்தேன், நானும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் என் ஜெபம் கேட்கப்படலையே ஃபாதர் அப்படின்னு நிறைய நேரத்தில் நம்ம அந்த ஒரு இருக்கும், எல்லாருக்குமே இருக்கும். அவன் தொடர்ந்து வேணும், இடைவிடாமல் ஜெபியுங்கள் அப்படின்னு பவுலடிகளார் சொல்ல 1 தெசலோனிக்கர் 5:17. அப்போ இன்னைக்கு நம்முடைய ஜெபம் இயேசு ஒரு நாள் மட்டும் ஜெபிக்கலைங்க, பல மணி நேரங்கள் ஜெபித்தார். அதெல்லாம் அவருக்கு பயங்கர ஸ்ட்ரென்த், அவர் நினைத்த காரியம் எல்லாம் நிறைவேச்சு. எனவே மீண்டுமாக கூடிய இருப்பது நாம் பொழுது அந்தோனியா அவரிடம் அண்டி எத்தனையோ பேருக்கு எனக்கு தெரியும், இங்கே உட்கார்ந்து கொண்டு பல பங்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அந்த காலைப்படியாக திருப்படியாக 11 மணியாகவும் சரி, சாயங்காலம் தவறாமல் நீங்கள் வைங்க, கண்டிப்பாக உங்கள் ஜெபம் கேட்கப்படும். கரங்களை உயர்த்தி வாழ்க 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 அந்தோனியாரே, வாழ்க 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 அந்தோனியாரே.
மதுரமான திருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எம் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.